Hello everyone, welcome to Flavors of Madras. இன்னைக்கு நம்ம Chettinad Potato Fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோஸை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வேக வைக்க ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வைங்க. அடுத்ததா செட்டிநாட் மசாலா தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 5 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் உளுந்து, 5-6 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, 1 டீஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் போட்டு தேங்காய் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. பொன்னிறமானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. அடுத்ததா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆறுனதும் தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டிஷ் தோல் இல்லாமல் பண்ணாதான் நல்லா இருக்கும். உங்ககிட்ட பெரிய சைஸ் பொட்டேட்டோஸ் இருந்தால் ஈக்குவல் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த மசாலா ஆறுனதும் அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண செட்டிநாட் மசாலா அப்புறம் பொட்டேட்டோஸ் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அதில் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 4 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம அரைச்சி வச்சிருந்த செட்டிநாட் மசாலா பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மசாலா பவுடர் மீதி இருந்தால் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். செட்டிநாட் மசாலா சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷத்துக்கு திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. உங்களுக்கு லெமன் டேஸ்ட் பிடிக்கும்னா 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம செட்டிநாட் பொட்டேட்டோ ஃப்ரை தயாராகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க.